அவர் எந்தன் சங்கீதமானவர். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதம் மாணவர். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ராபர்ட் அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதி வாசிப்பார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 86 1ஆம் வசனம் முதல், சங்கீதம் 86 1 முதல். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உண்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இறங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் திரும்பமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டல்வீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகருமில்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் ஐசியங்களை செய்வருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாஸ்தாய். சோத்திரம். கர்த்தர் கொடுத்திருந்த அருமையான சங்கீத பகுதிக்கு நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறதுமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன் என்ற வார்த்தைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஜோதி பாண்டி அவர்கள் ஒர்ஷிப் நடத்துவாங்க. சத்திய வேதத்தில் உங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டவர்களுக்காக உங்களுக்கு சோத்திரம். உமேகாவே சோத்திரம். ஆதி அந்தமானவரே சோத்திரம். முந்தினவரும் பின்னினவரும் சோத்திரம். சிருஷ்டிக்கு ஆதியாக இருப்பவரே சோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே சோத்திரம். வரப்போகிறவரே சோத்திரம். உயர்ந்தவரே சோத்திரம்.
உன்னதமானவரே சோத்திரம். மகா உன்னதமானவரே சோத்திரம். மகா பலம் உள்ளவரே சோத்திரம். மகா நீதிபரரே சோத்திரம். நீதியின் சூரியனே சோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே சோத்திரம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த அதிகால வேளையில ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களின் ஆசிரியர் வழிநடத்தி வருகிறவரே மூக்கு சோதரம். இந்த அதிகால ஜெபத்துக்காக மூக்கு சோதரம் சோதரம் சோதரம். சங்கீத பகுதிக்காக சோதரம். பாடல் பகுதிக்காக சோதரம் சோதரம் சோதரம். நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்பவரே சோத்திரம். நியாயப்புறம் மனிதரே சோத்திரம். உண்மையுள்ளவரே சோத்திரம். ஒப்பற்றவரே சோத்திரம். மாசற்றவரே சோத்திரம். குற்றமற்றவரே சோத்திரம். ரட்சகரே சோத்திரம். துருகமே சோத்திரம். கேடகமே சோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே சோத்திரம். கோட்டையும் அரணுமே சோத்திரம். அனுகூலமான துணையே சோத்திரம். ரட்சண்ய கொம்பே சோத்திரம். ரட்சிப்பின் அதிபதியே சோத்திரம். ஆத்ம நங்கூரமே சோத்திரம். ஆத்ம நேசரே சோத்திரம். ஆத்ம மனவாளனே சோத்திரம். பிரகாசமானவரே சோத்திரம். பள்ளத்தாக்கின் வீழியே சோத்திரம். சாரோனின் ரோஜாவே சோத்திரம். மருதொண்டி பூங்கத்தே சோத்திரம். முற்றிலும் அழகானவரே சோத்திரம். 16,000 சிறந்தவரே சோத்திரம். சோத்திரம் சோத்திரம். பூரண சற்குணரே சோத்திரம். அன்பில் பூரணரே சோத்திரம். உலகின் ஒளியே சோத்திரம். மெய்யான ஒளியே சோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே சோத்திரம். சோதரம் 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 சோதரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆமென். அல்லேலூயா. சோதரம் 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 பச்சனை ஜபக்குழுக்களை நீரே பெருகி பெருகி செய்தீர்கள். குற்றத்திலும் ஒரு ஊழியங்களை ஆசிரியத்து வழிநடத்துவதற்காக கொடான கொடி சோதரம். எல்லாருக்காகவும் எல்லாவற்றுக்காகவும் சோதரம் 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 சோதரம். தேவ செய்திக்காகவும் சோதரம். இங்கே பொழுதையும் கருத்திலே கொடுக்க முடிகிறே பொறுப்படுத்தி வழி நடத்தி அருள வேண்டும் என்று ஏற்று கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. இயேசு நம்மோடு இருக்கக்கூடிய நாம் கர்த்தரை சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் கிறிஸ்டின் அவர்கள் தேர்வு செய்து கொடுப்பார்கள். பரிசுநாம் சோத்திரம். இந்த காலவெளியிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் தந்த நல்ல தயவுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த நாளிலே நம்ம தியானத்துக்காக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்போதும் அது அடியாரின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்று பார்க்கிறோம். ராஜா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண அந்த ஜெப வாக்கியம் தான் அது, வார்த்தைகள் தான் அது. அந்த சம்பவங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஒரே ஒரு வசனத்திலிருந்து அதை 5 குறிப்புகளாக நாம தியானிக்கலாம். வீடு, நம்முடைய வீடு. தாவீது முதலாவது சொல்லும்போது உம்முடைய அடியானின் வீடு என்று சொல்றார். உம்முடைய அடியான் என்று சொன்னால் தேவனை சேவிக்கிறவன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், அவருடைய சித்தம் செய்கிறவன் என்ற அர்த்தம். சொல்லும் கர்த்தாவே அடியான் கேட்கிறேன் என்கிற ஒரு வாசகத்தை சாமுவேல் சொல்வது போல தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுடைய வீடு. நம்முடைய வீடு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வீடாக காணப்படணும். ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிற வீடாக அது காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற வீடாக அது எப்போதும் இருக்கணும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறபடியினால் சொல்வார், கீழ்ப்படிந்தபடியினால். ஆதியாகமம் 22:18 நம்ம பார்க்கிறோம். சோ நாம நம்முடைய வீடு தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவ சித்தம் செய்கிற ஒரு வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோடைய அந்த அடியானின் வீடுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். தேவனுடைய தாசனாக நாம் வாழ வேண்டும், அவருடைய அடியாராக நாம் வாழ வேண்டும். 2வது நம்ம பார்ப்போமானால் உமக்கு முன்பாக இருக்கிற வீடு என்று சொல்றார். நம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கிறது. நம்முடைய வீடு எப்போதுமே ஆண்டவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அதுல அர்த்தம் என்னன்னா, நாம இப்ப நீங்க எப்படி காலையில கர்த்தரை தேடுகிறோம், அதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டாரும் குறைந்தபட்சம் வீட்டுல ஒரு நபராயிலும் காலைதோறும் தேவனுக்கு முன்பாக வர வேண்டும். தேவன், அதாவது நம்முடைய வீடு தேவனை ஆராதிக்கிற வீடாக, தேவனை
துதிக்கிற வீடாக, புகழுகிற வீடாக காணப்படும். சங்கீதம் 66:8 சொல்லப்பட்டிருக்கும், அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று இருக்கு. அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. காலையிலேயே கர்த்தரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுகிற ஒரு வீடு. நம்முடைய வீடு காலைதோறும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவாரு. ராஜா 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். காலையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டழிவில் சொல்லுவார். நான் ஆயத்தமாகி காலையிலே உடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அதிகாலமே விழி, வீணையே சிரமண்டலமே விழி என்று சொல்லி அவர் காலையிலேயே கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ மனுஷனாக காணப்படுகிறார். நம்முடைய வீடு எப்போதும் அவருக்கு முன்பாக இருக்கிற ஒரு வீடு, அவருக்கு முன்பாக வாழுகிற ஒரு வீடு, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா வாழுகிற ஒரு வீடு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப எலியா சொல்லும்போது கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். என்னுடைய வார்த்தையின்படிதான் மழை பெய்யும், என்னுடைய வார்த்தையின்படி சொன்னாதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. அதே மாதிரி ஏசாயா 49:16 கூட ஒரு ஆண்டவர் சொல்லுவார், உன் மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது, நான் உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு. இப்ப நம்ம தினந்தோறும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஒரு வீடாக நம்ம வீடு காணப்படுவது ஆண்டவருக்கு முன்பாக அது உகந்ததாக இருக்கிறது. எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வரட்டாலும் காலையில யாராவது ஒரு நபர், தகப்பனோ தாயோ, காலைதோறும் கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை புகழுகிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற, தேவனுக்கு முன்பாக நம்ம வீட்டின் காரியங்கள் எல்லாம் எடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியம் இருக்கிறது, இது எங்களை ஆசீர்வதிக்கணும், இந்த நாள் முழுவதும் எங்க கூட இருக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு வீடாக இருக்க வேண்டும். முதலாம் சொன்ன அடியானின் வீடு, அவருக்கு கீழ்ப்படுகிற தேவ சித்தம் செய்கிற வீடு. இரண்டாவது தேவனுக்கு முன்பாக வருகிற ஒரு வீடாக இருக்கும். மூன்றாவது அந்த இடத்துல தாவீது சொல்வார், தேவரீர் அதை சொன்னீர் என்று ஒரு வார்த்தை வரும். அதோட அர்த்தம் என்னன்னா, வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வீடு. தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் அருமையான வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். எப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் கேதுரு மர மாளிகையில இருக்கிறேன், ஆண்டோடைய ஆலயமோ கூடாரத்துல இருக்குது, நம்ம ஒரு ஆலயத்தை கட்டணும்னு யோசிக்கிறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது அப்போ நாத்தான் ஓகேன்னு சொல்லிட்டு போவாரு. அப்புறம் ஆண்டவர் நாத்தான் மூலமா அவன் சொல்லுவாரு, நீ கட்ட வேண்டாம், உன் பிள்ளை மூலமா நான் அதை கட்டிக்கிறேன், ஆனாலும் உனக்கு வீடு கட்டுவேன் என்று கட்ட சொல்லுகிறார்னு சொல்லுவார். உனக்கு ஒரு வீட்டை நான் கட்டுவேன் அப்படின்னு. ஆக்சுவலி அது எழுத்தின்படியான வீடு கிடையாது, அவங்க சந்ததிக்கான ஒரு வாக்குத்தத்தம். உனக்கு பின்னாடி ஒரு சிங்காசனத்துல அப்படியா இருந்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த வாக்கு தத்துவம். நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜா கால இருந்து அப்படியே சாலமன்ல இருந்து லாஸ்டா சிதேக்கியா ராஜா வரைக்கும் அவங்க தலைமுறையா ராஜ்யபாரத்துல இருந்தாங்க. அது ஒரு வாக்கு தத்துவமாக ஆண்டவர் கொடுத்தார். அவங்க சந்ததிக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார். வாக்கு தத்துவத்தை பெற்ற ஒரு வீடாக தாவீதின் வீடு இருந்தது. நம்முடைய வீடும் தேவனிடத்திலிருந்து நல்ல வாக்கு தத்துவத்தை பெறுகிற வீடாக இருக்க வேண்டும். அப்போ தாவீது சொல்லுவாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரம், என் வீடு மாத்திரம், நீர் இது உங்களுடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது, உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்தியை கூட சொல்லி என்னை மகா மேன்மையா பார்க்கிறீரே என்று சொல்லி சோத்தரிப்பாரு. வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தத்தை நம்ம பொதுவா ஆண்டவரிடத்தில் நெருங்கி அவருடைய சித்தம் செய்து அவரை சேவிக்கும் போது தேவனே முன்வந்து நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்கு தத்தங்களை பெற்ற ஒரு வீடாக நம்முடைய வீடு காண வேண்டும்.
பாத்தீங்கன்னா ஈசாக்குக்கு குழந்தை இல்லாதவருக்கும் ஈசாக்கு ஜெபிப்பாரு, மனைவி கற்பம் தரிப்பார்கள். அப்ப பார்த்தா அவங்க வயிற்றுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். அந்த அம்மா இப்படியானால் எப்படியோ என்று கேட்கும் போது ஆண்டவர் ரெபெக்காவிடத்துல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வயிற்றுக்குள்ள 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அது 2 ஜாதிகளா இருக்கும். ஒரு ஜாதியார் ரொம்ப மேன்மை அடைவாங்க, அப்ப மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்படிங்கிற ஒரு வருங்காலத்தை குறித்த இஸ்ரவேல் சந்ததியை குறித்த ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை அவங்க ஈசாக்கு குடும்பத்துக்கு ஆண்டு கொடுப்பார். நிறைய சொல்லிட்டே போலாம். பரிசுத்தவான்கள் வீட்டிலே ஆண்டவர் வாக்கு தத்துவங்களை கொடுப்பார். நாமும் கூட ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு வீடாக நம்ம வீடு காணப்பட வேண்டும். யோபு சொல்லுவார், தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய வீட்டிலே இருந்தது. அந்த முந்தின நாட்கள்ல இருந்த சீர் எனக்கு இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிட்டு வரும்போது, அந்த நாட்கள்ல தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய வீட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அதாவது கம்யூனிகேஷன். எப்படி யாக்கோபிடத்துல ஆண்டவர் நீ படுத்திருக்கிற அந்த பூமியை உனக்கு கொடுப்பேன், அவன் சந்ததி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரோ, அந்த தேவதூர்கள் ஏறுகிறது இறங்குறதுமா இருக்கிறது ஒரு கம்யூனிகேஷன். தேவன் நம்மளுடைய வீட்டிலே ஆண்டவர் உலாவி, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று, அவர்கள் என் புத்திரராய் இருப்பாள் என்று வாக்குத்தத்தம் இருக்கிறது. தேவன் முன்வந்து நம்மோடு அவர் கலந்து பேசுகிற அல்லது வாக்குத்தத்தம் கொடுக்கிற, தேவனோடு உறவாடுகிற, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடாக நம்முடைய வீடு காணப்பட வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு வீடு என்று தாவீது ராஜா சொல்றார். 4வதாக நம்ம பார்ப்போம்னா ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படிம்பார். தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு, தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. வேதம் சொல்வது, நீதிமானின் வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லிருக்கிறது. அதாவது செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். 3 மாத காலம் ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருந்த போது தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தார், அவன் வீட்டாரை ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ சமூகம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கும் போது தேவன் நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிக்க துவங்குவார். செம்மையானுடைய கூடாரம் செழிக்கும். பேசிக்கா பார்த்தோம்னா அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுது. கையிடும் பணிகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறது. தேவன் உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் வாசல்களில் தாழ்பானை பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது 122வது சங்கீதமே. உன்னை ஆசீர்வதிப்பார், மனைவி ஆசீர்வதிப்பார், பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனில் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பா அப்படின்னு சொல்லப்பட்டு, அந்த எருசலேமின் வாழ்வு அப்படிங்கிறது இம்மைக்கும் மறுமைக்குமான ஒரே உலகத்துல இம்மைக்கும் மறுமைக்குமான ஒரே ஒரு பட்டணம், அது எருசலேம் தான். அந்த வருகைக்கு பின்னாடி வேற எந்த பட்டணமும் இந்த உலகத்துல அது நிலைத்திருக்காது. ஆனா ஜெருசலேம் அப்படிங்கிற பட்டணம், சியோன்கிற பட்டணம், அது வருகைக்கு பின்பாகவும் அது இருக்கும். அதனால்தான் அந்த சியோனிலிருந்து ஒன்னு ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, அது என்றைக்கு நிலைத்திருக்கிற ஒரு பட்டணம், மகாராஜாவின் நகரம், அது தேவனுடைய வீடு. அங்க இருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னா நித்திய ஜீவனை நீ சுதந்திரிப்பாய் அப்படி அர்த்தம். நீ உன் வீட்டாரும் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது. அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர் உன்னை பாதுகாப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் கையிடும் பணிகளெல்லாம் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய வீடு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வீடு. அதனால்தான் நீர் ஆசீர்வதித்தலை நீர், அது நீர் ஆசீர்வதித்ததுனால அது எந்தெந்தைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எங்க வீடு என்று தாவீது சொல்வாரு. கடைசியா பாத்தீங்கன்னா நிலைத்திருக்கிற வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்தெந்தைக்கும் இருக்கிறது.
that it may be continue forever before you அப்படின்னு சொல்லுவார். இந்த வீடானது உமக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். என்னுடைய சந்ததி உமக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். யாக்கோபுக்கு ஆண்டு வாக்கு கொடுக்கும்போது உனக்கும் உன் சந்ததிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈசாக்கு வாக்கு கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது உனக்கும் ஒரு சந்ததிக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு. உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசிரியக்கப்படும். சோ நம்முடைய வீடு சந்தான பரம்பரையாக கர்த்தருக்கு சாட்சியாக அது நிலைத்திருக்கும். ஏசாயால 65 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அவர்கள் வீடு கட்டுறது வேறொருவது குடியிருக்கிறதுமா அது இருக்காது, அவர்களே அந்த வீட்டிலேயே வாசம் பண்ணுவார்கள், அவர்கள் நடுகிறதும் வேறொரு கணிப்பு சிக்கிறதுமா இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரிகளை நெடுநாளா அனுபவிப்பார்கள் என்று சொல்றார். அதாவது அவர்களும் அவருடைய சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பாக தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிற வீடாக, தலைமுறை தலைமுறையாக அவரை சேவிக்கிற வீடாக, தலைமுறை தலைமுறையாக அவருக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு சந்ததியாக நம்முடைய வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதாவது உங்களுடைய அடியானின் வீடு முதல் குறிப்பு நான் சொன்னேன். அது தேவ சித்தம் செய்கிற ஒரு வீடு, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வீடு. இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக வருகிற ஒரு வீடு. தினந்தோறும் காலைதோறும் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை ஒரு வீடு. எலியா போல, தாவீது ராஜா போல கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வீடு, கர்த்தரை தேடுகிற ஒரு வீடு. மூன்றாவது வாக்கு தத்தங்களை பெற்ற ஒரு வீடு. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். மனவாக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அவர் இறங்கி அந்த வீட்டாரோடு சம்பாஷணை பண்ணுகிறார். தேவன் நம்முடைய வீட்டிலே அவர் உறவாட வேண்டும், அவர் வாக்கு தத்தம் கொடுக்க வேண்டும், நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் உலாவ வேண்டும். வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெர்சனல் ப்ராமிசஸ் நம்ம ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்டு அதுக்காக அவரிடத்தில் நாம் ஜெபமிட்டு இருக்க வேண்டும். ஸோ வாக்குத்தத்தத்தை பெற்ற வீடு, அப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு, நிலைத்திருக்கிற ஒரு வீடு. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காய், தேவ செய்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்ப நம்ம தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஜெபம் செய்வாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த கால வேளையிலே எம்மை தேடும்படியான எங்களுக்கு நீர் கிருபை தந்தபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அழைத்து ஆண்டவரே, எங்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிள்ளைகளாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மாற்றி ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக செய்த கிருபைக்காக, உம்மை ஆராதிக்கும்படியாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த நாளில் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்மை துதிக்க ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து உம்முடைய சத்தியத்தை இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையாக ஆண்டவரே, தாவீதினுடைய வீட்டை குறித்து இந்த நாளிலே கேட்டோம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நித்தமும் உம்முடைய முன்பாக நாங்கள் காணப்பட்டு உம்மை துதிக்க நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே அப்பா, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்று அதன்படி நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை செய்யணுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் கேட்டோமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த வீடு எப்பொழுதும் நிலைப்பட்டிருக்கும்
நிலைத்திருக்கும் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வீடாகிய நாங்களும் கூட ஆண்டவரே நிலைத்திருந்து ஆண்டவரே ஸ்திரப்பட்டு ஆண்டவரே நிலைநிறுத்தி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே முன்பாக நிலைநிறுத்தும்படியா எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வீடுகள், எங்களுடைய சபைகள் ஆண்டவரே பிள்ளைகள் யாவரும் ஊழியர்கள் யாவரும் உடைய சமூகத்திலே நிலைநிற்க தருவதாரும் எங்களை நிலைநிறுத்தும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த காவல் சேனை ஊழியங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மிஷனரி ஊழியங்கள், ஒரிசாவில் நடக்கிற ஊழியங்கள் மற்றும் மாநிலங்கள் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எங்கள் காவல்துறையில பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப நீர் உதவி செய்யும். தேசத்தை நீர் ரட்சியும் ஆண்டவரே. திறப்பின் வாயிலை நாங்கள் ஒவ்வொருவரும் நீக்க நீர் எங்களுக்கு தருவதாரும் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தை ஆளுகிறவர்களை ஆசீர்வதியும், அதிகாரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உடைய சத்தியத்துக்கும் பரிசுத்தவான்கள் ஊழியர்களுக்கும் சபைக்கு விரோதமா எந்த கிரியும் செய்யக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக காணப்படும்படியாக நீர் உதவி செய்யணுமே அப்பா. உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களை வழி நடத்தும். இந்த நாளிலே செய்தி கொடுத்த ஐயாவுக்கு வேண்டிய கிருபை, ஊழியங்கள் செய்ய கிருபை, பலன், வல்லமை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்திருந்த அருமையான இந்த அதிகால ஜெப வேலைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, தேவ சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீ கொடுத்த இந்த அருமையான இந்த தேவ செய்திக்காய் கர்த்தருடைய வீடாக இருக்க வேண்டும். எல்லாருடைய வீடும் கர்த்தருக்கு பயந்த, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற வீடாக இருக்கும்படியான ஒரு தேவ செய்தியை நீ கொடுக்கிறே. அதற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.
நம்முடைய ஒவ்வொரு வீடும் கர்த்தர் தங்குகிற வீடாய் இருக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்படுகிற வீடா இருக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வீடாக இருக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பெற்ற வீடாக குடும்பமாக இருக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வீடாக கர்த்தர் நம்முடைய வீடை ஆசீர்வதிக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருக்க வீடாய் இருக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தர் ரட்சிக்கப்படாத ஜனங்கள்லாம் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக விசேஷமாக காவல்துறையிலும் மற்றும் அனைத்து துறையிலும் ரட்சிப்பு உண்டாக முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். இயேசு உலாவுகிற வீடா இருக்க முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். பரிசுத்த சேனை ஊழியங்கள் மற்ற அனைத்து ஊழியங்களுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். மிஷனரி ஊழியங்கள் மற்ற அனைத்து ஊழியங்களுக்காக விசேஷமாக ஒரிசா மாநில ஊழியத்துக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். மணிப்பூர் மாநிலம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில காணக்கூடிய அனைத்து மாநிலத்துக்காக இந்தியா தேசத்திற்காக அரசாங்கத்திற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல நீங்க வாசிச்சிருப்பீர்கள். நம்முடைய பாஸ்டர் ஜெயராம் ஜெரோம் அவர்களும் வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. திருப்புராவில் இருக்கிற டிஜிபி அவர்கள் அவர் ஆபீஸிலே தற்கொலை செய்து கொண்டார். திரிபுராவிலே தனது அலுவலகத்திலேயே டிஜிபி அனுராக் தங்கர், அவர் பெயர் டிஜிபியுடைய பெயர் அனுராக் தங்கர் தற்கொலை செய்து கொண்டார். அவர்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலை கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். அவர் பெயர் கிறிஸ்தவராக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் பெயர் கிறிஸ்தவர் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். டிஜிபி விக்கிர ஆராதனை செய்கின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் இந்த விக்கிர ஆராதனை கர்த்தர் விடுவிக்கும்படியாக இயேசுதான் மெய்யானது என்பதை அவங்க அறிந்து கொள்ள முடியாது. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எல்லா டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகளை எல்லா உயர் அதிகாரிகளையும் கர்த்தர் ரட்சிக்க பண்ணுவையா. நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். எஸ்ஐ ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜெய்வான் முக்கியா அவர்களுடைய மனைவி அவர்களுக்கு கண் ஆபரேஷன் என்று நடைபெறுகிறது. கண் ஆபரேஷன் ஜெயமாய் முடியும்படியாக டாக்டர்களுக்கு தேவன் தாமே நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக இதற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம்.
சோத்ரம் 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 சோத்ரம். விக்டரையா அவர்கள் சற்று பலவீனமாக இருக்காங்க. விக்டரையா அவர்களுக்கு நல்ல தெய்வீக சுகத்தை, நல்ல பலனை, தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக வேதம் சொல்கிறது, நீ உன் முதிர்வையிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய் என்ற வேத வார்த்தை அவர்களில் நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் நல்ல உற்சாகமான ஆவினால் அவர்களை நிற்பும்படியாக அவர்களுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். வியாதியோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல தெய்வீக சுகத்தை கொடுக்கும்படியாக, நல்ல பலனை கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். எல்லாருக்கும் எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே நாமத்தை சோதரி. ஆத்மாவை கர்த்தரை சோதரி செய்த சகல உபகாரங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் சந்தோஷமும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் சதா காலமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.